அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வரும் அற்புதமான அபிஜித் நட்சத்திரம். வெறும் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் நினைத்த ஒரு காரியம் நினைத்தபடி அப்படியே நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் நினைத்த காரியம் நடக்க எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய இந்த தாந்திரிக மந்திர ஜபங்களை பயன்படுத்தி நிறைய பேர் நீங்க பலனடைஞ்சதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான நேரம் இந்த அபிஜித் நட்சத்திரம். அஸ்வினி முதல் ரேவதி வரை மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். 28வதாக இருக்கக்கூடியது தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தின் 4வது பாதம் முடியும் 12 நிமிடங்களும், திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் முதல் பாதத்தின் 12 நிமிடங்களும் இணையும் இந்த 24 நிமிடங்களை தாங்க அபிஜித் நட்சத்திரமாக நம்ம எடுத்துப்போம். இந்த நட்சத்திரத்துடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா, நாம் கேட்டதை கேட்டபடி தரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தின் தன்மை தீயவர்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கிரீடத்தில் இருக்கும் மயிலிறகில் அந்த நட்சத்திரத்தை ஒளித்து வைத்திருப்பதாக ஐதீகம். இருந்தாலும் நல்லவர்களுக்காக இது பயன்பட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மாதத்தில் ஒரு நாள் 24 நிமிடங்கள் இந்த நட்சத்திரத்தின் தன்மை வெளிப்படும்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிபாடு தாங்க மிக மிக முக்கியம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக நாளைய தினம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி 24 நிமிடங்கள் முதல் மாலை 6 மணி 48 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த 24 நிமிடங்கள் தாங்க 8th மே ஃப்ரைடே ஈவினிங் 6:24 PM to 6:48 PM. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் மட்டும் தாங்க. பிளாஸ்டிக் டம்ளரை தவிர்த்து மற்ற எந்த டம்ளர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த டம்ளரை உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க. நார்மலா தண்ணி குடிக்கும் போது நம்ம பிடிப்போம் பாருங்க, அது போல அந்த டம்ளரை நீங்க கையில வச்சுக்கோங்க. இப்ப உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும், அதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் செய்யணும்னு நல்லா மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது எந்த திசையை நோக்கி வேணாலும், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே கூட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனமுருகி நினைச்சு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்தனையை செஞ்சுட்டு, இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த சூட்சம திருநாமத்தை 10 நிமிடங்கள் 10 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். 10 நிமிடம் சொல்லி முடிச்சிட்டு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நன்றியை சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு இன்னொரு முறை பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த தண்ணீரை பொறுமையா ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே குடிங்க. அவ்வளவுதாங்க இந்த சூட்சமமான தாந்திரிக முறை. நாளைய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த எளிமையான சக்திமிக்க தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். கடந்த தீபாவளியின் போது நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் லேடிஸ் மற்றும் ஜென்ஸ் வேலட், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் நீங்க வாங்கி பலனடைஞ்சுகிட்டு இருக்கீங்க. நடுவுல கொஞ்சம் ஸ்டாக் இல்லாம இருந்ததுங்க. இப்போ புதியதா ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் ஸ்டாக் வந்து
வந்திருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்படி வாங்கணும்னு இந்த வீடியோவோட கடைசியில நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கு முன்பாக இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல என்னென்ன சூட்சமங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை பார்க்கலாம். பிறகு பெண்களுக்கான மணி பர்ஸை பார்க்க போறோம். முதல் முக்கியமான விஷயம், அதிரடியான அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்த ஒரு மணி பர்ஸ் நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கணும். அதனால தாங்க தூய லக்ஷ்மி ரெட் கலர்ல பணத்தை ஈர்க்கும் லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை வடிவமைச்சிருக்கும். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வேற எந்த ஒரு கலரும் இருக்காதுங்க. பணத்தை வசியம் செய்யும் லக்ஷ்மி ரெட் கலர் மட்டும் தான் இருக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வடையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரை கிரீன் கலர் டைல எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே நமக்கு பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸ்க்குள்ள இருந்து நம்ம செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ குபேரருடைய யந்திரமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே சிவப்பு நிற மணி பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வைப்பது எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை ஏற்படுத்தும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் உருவாகும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான அறைகளை நம்ம கொடுத்திருக்கோம். இந்த மணி பர்ஸை கையில நீங்க எடுத்து பார்த்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இதை பயன்படுத்தும் போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலைங்க. இந்த மணி பர்ஸ் முழுக்க முழுக்க பணவசியத்திற்காகவே நுணுக்கமா நம்ம செஞ்சிருக்கோம். இதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்ச சில மாதங்களிலேயே நல்ல பணவசியம் ஏற்படுவதை நீங்க பார்ப்பீங்க. சரிங்க, அடுத்ததாக பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை பார்க்கலாம். ஆண்களுக்கான மணி பர்ஸை செஞ்சிருக்கக்கூடிய அதே மெட்டீரியல், அதே கலர்ல தாங்க பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸையும் நம்ம செஞ்சிருக்கோம். PU லெதர், பாலி யூரித்தின் லெதரை நம்ம பயன்படுத்துறோம். பணத்தை ஈர்க்கக்கூடிய லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க இந்த மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதற்கு உள்ளேயும் முழுமையான லக்ஷ்மி ரெட் கலர் மட்டும் தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு கலரையும் நம்ம ஆட் பண்ணல. இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வடையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸ்க்குள்ள இருந்து நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கு உள்ள ஜிப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் அறை நம்ம கொடுத்திருக்கோம். அதுல தாங்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். அந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறைகள் ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ பெண்கள் நீங்க இந்த காயினை நம்ம வச்சு தரக்கூடிய இந்த இடத்துல நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. அது நல்ல பண ஈர்ப்பை, பணம் தொடர்பான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல ஒரு கட்ட அளவிற்கு நீங்க ரூபாய் நோட்டை வச்சுக்கலாம். பெரிய சைஸ் மொபைல் போன் வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த மணி பர்ஸ்க்குள்ள தாராளமா நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியா ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். இவை அனைத்தையும் இந்த மணி பர்ஸ்க்குள்ள வச்சு கையிலேயே காம்பாக்டா கச்சிதமா நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த மணி பர்ஸை கையில நீங்க பிடிக்கும் போதே ஒரு நல்ல ரிச்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்க பயன்படுத்தும் போது சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும். இது முழுக்க முழுக்க பணவசியத்திற்காகவே செய்யப்பட்ட மணி பர்ஸ். சோ வீட்ல பெண்கள் நீங்க பணத்தை சேமிக்கிறீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை சேமிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய சேமிக்கும் திறன் அதிகமாகும். நீங்க சேர்த்து வைக்கும் பணமும் மங்களகரமான நல்ல பொருட்கள் வாங்குவதற்கு உதவும். இதுவரை பணத்தை சேமிக்கும் பழக்கம் இல்லாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை வாங்கி பணத்தை நீங்க சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வாலெட்ல சொன்ன அதே விஷயம் தாங்க. பெண்கள் இந்த மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. சில மாதங்களில் இருந்தே குடும்பத்திற்கே நல்ல பணவசியம் ஏற்படுவதை கண்கூட நீங்க பார்ப்பீங்க. இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.